ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பராக பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டான பால்கோவா தான் வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அது கூடவே வந்து 2 ஏலக்காவை வந்து பிச்சு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பால் கொஞ்சம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 சொட்டு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா கை விடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுட்டே வரணும். இப்படியே கைவிடாமல் கிளறி விட்டுட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் எல்லாமே. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 கப் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்களா இருந்தால் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தின்னாக இருந்த மாதிரி இருக்கும், நல்லா லூஸாக இருந்த மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுட்டே வந்துட்டு இருந்தோம்னா நல்லா கெட்டி ஆகிடும். உங்களுக்கு இது மாதிரி வேறு என்ன ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ தாங்க, நம்மளோட பால்கோவா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம். ஆல்ரெடி வந்து ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி எடுத்து வச்சுருந்தேன். அந்த பாத்திரத்துலேயே வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.